கவர்மெண்ட் சைட்லயுமே நெறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த கால்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. லோன் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அப்டின்ட்டு. இன்னும் எந்த மாதிரியான அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு? நெறைய ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆப்ஸ் பேன் பண்ணாலும், இப்ப உடனே இன்னொரு ஆப் வந்து குளோன் பண்ண முடியும். ஏன்னா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு ம். பேக் எண்ட் வந்து சாஃப்ட்வேர் காமனு. நீங்க மேல பேர் மட்டும் மாத்திட்டு ஏபிசின்னு இருக்குன்னா, அத டிஇஎஃப்ன்னு போட்டு புது லோன் ஆப் கிரியேட் பண்ண முடியும். பட் அத வந்து மறுபடியும் கவர்ன்மெண்ட் வெரிஃபை பண்ணி பேன் பண்ணதுக்கு டைம் ஆகும். பட் அவேர்னஸும் குடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மள கோல்ட் லோன் ப்ரொவிஷன்ஸ் வந்து நெறைய ரூல்ஸ் மாத்திட்டாங்க. பட் ஆனா, என்னோட கிளையண்ட் வந்து 2 நாள் முன்னாடி பேங்க்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க. என்ன மாரி ஆளுக்கு தெரியலன்றார். பட் இந்த இந்த மாரி விஷயம் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸா Instagramல பார்க்குறோம், YouTubeல பார்க்குறோம், நெறைய சேனல்ஸ்ல பேசுறாங்க. ஆ சொன்னா அவரு புதுசா எம்டி சொன்னார். பிகாஸ் அவரு வந்து அவரோட வேலையில பிஸியா இருக்காரு. அவருக்கு வந்து பேங்க் கம்யூனிகேட் பண்ணல. திடீர்னு நீங்க எடுத்தாகணும், இல்லன்னா உங்க நகைய ஆக்ஷன் ம். பண்ணிடுவோன்னும்போது, பணம் வச்சிருந்தாரு. அதனால போய் குடுக்குறாரு. இல்லன்னா அவரால ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இன்னுமே மேல பண்ற விஷயங்கள் ஆர்பிஐயா இருக்கட்டும், யார் இருந்தாலும், கீழ ஒரு யாரெல்லாம் யுட்டிலைஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு போய் ஒரு மெசேஜோ, இல்லன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னமும் அட்வர்டைஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன்.